ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும், ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த மொபைலை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் போய்டுங்க, CEIR.government.in இந்த வெப்சைட் போய்டுங்க. இதில் வந்து கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 3 டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட இன்வாய்ஸ் டீட்டெயிலு, அடுத்து வந்து காவல் நிலையத்தில் கொடுத்த CSR கம்ப்ளைண்ட் காப்பி, அடுத்து வந்து உங்களுடைய ஆதார் காப்பி, மூணுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக தயாராக வச்சுக்கோங்க. பிளாக் அண்டு லாஸ்ட் மொபைல் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்து உங்களுடைய மொபைலுடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து கேட்கும். அது வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் மொபைல் நம்பர் 1 வந்து கொடுக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர் 2ல் உங்களுடைய மொபைல் நம்பர், இரண்டாவது மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். 2 மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அது ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து வந்து தொலைந்து போன உங்கள் மொபைலுடைய IMEI நம்பர், 2 நம்பர் இருக்கும். IMEI 1ல் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துங்க, IMEI 2ல் செகண்ட் நம்பர் இருக்கும். ஒரு ஃபோனில் 2 IMEI நம்பர் இருக்கும், அது ரெண்டுமே வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து உங்களுடைய டிவைஸ் பிராண்ட், என்ன கம்பெனி மொபைல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். என்ன கம்பெனி மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் டிவைஸ் மாடல் வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து டைப் பண்ணணும். தொலைந்து போன மொபைலுடைய விலை வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணணும். உங்கள் இன்வாய்ஸ் பில்லில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அந்த ரேட்டை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்லோட் இன்வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து உங்களுடைய பில்லு, ஃபோன் வாங்கின அந்த ரெசிப்ட் காப்பி, இன்வாய்ஸ் காப்பி வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் இன்ஃபர்மேஷனில் லாஸ்ட் பிளேஸ் வந்து கேட்குது, உங்கள் மொபைல் வந்து எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த விவரங்கள் கேட்குது. அது வந்து எந்த ஊரில் எந்த பகுதியில் தொலைஞ்சு போச்சோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கின CSR காப்பியில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்களோ அதே தான் வந்து இதில் பதிவு பண்ணணும். அதே போல் லாஸ்ட் டேட்டு, எந்த தேதியில் வந்து காணாமல் போச்சு அப்படிங்கிற டீட்டெயிலு. அதுக்கடுத்து என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே இந்த CSR காப்பியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே அப்லோடு போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது CSR காப்பி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து மொபைல் ஓனர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குது, அதில் வந்து ஓனருடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் அட்ரஸில் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ ஆதார் கார்டில் உள்ள மாதிரி உங்களுடைய டோர் நம்பரு, தெரு பேர், உங்களுடைய ஊர் பேர் மூணுமே வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஐடென்டிட்டி கார்டு வந்து கேட்குது, எந்த ஐடென்டி கார்டு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே ஐடென்டி நம்பர்னு இருக்கும். உதாரணத்துக்கு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து டைப் பண்ணணும். அது பக்கத்தில் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அப்லோட் ஐடென்டின்னு இருக்கு பாருங்கள், அதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அது என்டர் கேப்சா அப்படின்ட்டு இருக்குது, அதில் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கேப்சா கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அது கீழே மொபைல் நம்பர் ஃபார் OTPன்னு இருக்கும், ஏற்கனவே நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் அதில் இருக்கும். நீங்கள் வந்து வெரிஃபை OTP அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 நம்பர் வந்து OTPயாக வரும். என்டர் OTPயில் அந்த OTP டைப் பண்ணிக்கிட்டு வெரிஃபை OTP அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா OTP வந்து வெரிஃபைட் ஆகிடும். கீழே டிக்ளரேஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டி நம்பர் வந்து கொடுப்பாங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு செக் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸில் அந்த ஐடி நம்பர், ரெக்வெஸ்ட் ஐடி நம்பரை போட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தா நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த மெத்தடில் தான் வந்து மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை லாக் பண்ண முடியும். இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு வெப்சைட் தான், அதனால் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க. நன்றி.